சில நாள் முன்னாடி ஒரு வீடியோ வந்து எல்லாரும் எடுத்து வைரலா பண்ணிட்டு இருந்தாங்க எதிர்கட்சியினர். நான் அந்த வீடியோவை உங்க முன்னாடி வைக்கிறேன். என்ன சார் நீங்க கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? காலையில போய் கோலம் போடும்போது நம்ம ஒரு செயல் புடிங்க போயிட்டாம்பா. மூணாவது வாட்டி இப்படி சம்பவம் நடக்குது. இங்க லேடிஸ் சுத்தமா சேஃப்டி இல்லப்பா. அரசாங்கத்தால நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கீலன்னா நாமளே நமக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டியதா. சோ இந்த காணொலியை பார்த்து நம்ம சிரிக்க கூடாது, நம்ம சிந்திக்கணும். ஏன்னா வந்து ஒரு பெண் குழந்தையோ இல்ல பெண்ணோ வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறது கூட பாதுகாப்பே இல்ல அப்படிங்கறதா இந்த ஆட்சி நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். குறிப்பா வந்து இப்ப நடந்திருக்க சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா 2 வயசு குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு, 7 வயசு குழந்தை அது வீட்டு வெளியே விளையாடுது, நம்ம வீட்லயே சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்கு, இப்படி இருந்தா நம்ம எப்படி அந்த குழந்தையெல்லாம் விட்டுட்டு வருவோம் அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்பணும் இல்லையா? ஆனா நம்ம முதல்வர் என்ன சொன்னாரு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தா இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன். உங்க கட்சிக்காரன் நீங்க அடக்குறீங்களா? இப்ப இந்த அரெஸ்ட் ஆனாலியா காசிமேட்ல அந்த பையன் நவீன், அவன் வந்து உங்க கட்சிக்காரன் தான். அதே மாதிரி கிருஷ்ணகிரில 2 வயசு குழந்தைகிட்ட அத்துமீறினால ராஸ்கல், அவனும் உங்க கட்சிக்காரன் தான்.